Hi friends, good evening. Current affairs எப்படி prepare பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண டே 1லேருந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணுங்க. 70% ஆஃப் தி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பரில் இருந்து தான் வருது. ஏன்னா அவங்க கொஷின் எடுக்கிறதே எல்லாருக்கும் என்ன சோர்ஸ் அவைலபிளாக இருக்குமோ அதிலிருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ நீங்கள் டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அதில் வர இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸை ஒரு நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு நிறைய பேரெல்லாம் ஞாபகம் வராது. வீக்லி ஒன்ஸ் அதை வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. பட் இன்னும் நம்ம ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி இந்த நியூஸ் பேப்பர் மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. ஸோ அடிஷ்னலாக நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மேகசின்ஸ் இல்லை வெப்சைட்ஸு இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ மேகசின்னா என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரத்யோகிதா தர்ப்பன் அப்படின்னு ஒரு மேகசின் இருக்குது. அது வந்து யூபிஎஸ்சிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம பேங்கிங் எக்கனாமி ரிலேட்டடான நியூஸு, அப்புறம் இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் நியூஸு, இது மாதிரியான நியூஸஸ்லாம் நம்ம வந்து அதில் பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து பேங்கிங் சர்வீஸ் க்ரானிக்கல் அப்படின்னு சொல்கிற இன்னொரு மேகசினும் ரொம்ப ஃபேமஸானது. அதுலேயுமே எக்ஸ்க்ளூசிவாக பேங்கிங்கோட கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய இருக்கும். அதுக்கடுத்து காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூ, அடுத்து காம்படிஷன் இன் ஃபோக்கஸ், இது ரெண்டும் மேகசின்ஸ் தான். இப்போ காம்படிஷன் இன் ஃபோக்கஸ் மந்த்லி வராமல் இயர்லி வருது. ஸோ இயர்லி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அதை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது ஏதாவது ஒரு இயர் புக் வாங்கி கூட நீங்கள் இந்த காம்படிஷன் இன் ஃபோக்கஸ் மாதிரியான இயர் புக்ஸு அதை வாங்கியும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது போக நிறைய யூடியூப் சேனல்ஸும் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறவங்க, பேங்கிங் அஃபேர்ஸ் சொல்கிறவங்க, அந்த மாதிரி உங்களுக்கு அதில் யாரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் என்னோடய பெஸ்ட்டு சாய்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர் ஃப்ரம் டே 1 நீங்களே படித்து நீங்களே நோட்ஸ் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் அதிகமாக கேட்குறாங்க, இப்போ நியூஸ் பேப்பர்லேயே நீங்கள் படிக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ்ங்க, இதிலேருந்து கொஷின் வரும். ஸோ பெனிஃபிஷியரி யார், மெஜாரிட்டியாக பெனிஃபிஷியரி யார், அதுதான் வந்து ஸ்கீமோட கொஷினாக இருக்கும். யாருக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஸ்கீம், என்ன எய்மில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து பேங்கிங் எக்கனாமி ரிலேட்டட் நியூஸு, பேங்க் சம்மந்தமாக, இன்சூரன்ஸ் சம்மந்தமாக, ஐஆர்டிஐ சம்மந்தமாக, செபி சம்மந்தமாக, அப்புறம் எக்கனாமி, நம்ம எக்கனாமியில் வந்து ருப்பி டெப்ரிஷியேட் ஆகிருக்கு, அப்ரிஷியேட் ஆகிருக்கு, நம்மளோட ஜிடிபி இப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான எக்கனாமி ரிலேட்டட் நியூஸு, அப்புறம் ரேட்டிங்ஸு, நம்மளோட க்ரோத் ரேட்டு, அப்புறம் வந்து நிறைய ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து கொடுக்குற நம்மளோட க்ரோத் ஃபோர்காஸ்ட்டு, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அடுத்து நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற நியூஸ், ரொம்ப முக்கியமான நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற நியூஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து நெகட்டிவ் நியூஸ் எதுவும் வராதுங்க. லைக் வார்னால இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அந்த மாதிரி நியூஸ் வராது. பட் வார்னால எக்கனாமி ஏதாவது அஃபெக்ட் ஆகிருந்தால் அது வந்து கேட்பாங்க. சரிங்களா? இந்த ஏன் வந்து இந்த எக்கானமி அஃபெக்ட் ஆயிருக்கு, மோஸ்ட்லி இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லலாம் அது வந்து கொடுப்பாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் வார் கூட 2021 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் கேட்டிருந்தாங்க. அடுத்தது ஃபேமஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இப்போ சச்சின் டெண்டுல்கரோட ஆட்டோபயோகிராஃபி பிளேயிங் இட் மை வே, இது வந்து யாரோட ஆட்டோபயோகிராஃபி, இது யார் எழுதுனது. அப்புறம் நம்ம சேத்தன் பகத்தோட புக்ஸ் வந்து ரெகுலராக நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க முந்தி. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் கிடைச்சா கரண்ட் அஃபேர்ஸை அனலைஸ் பண்ணி பாருங்கள், என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கேட்பாங்க. லைக் வேர்ல்டு ஓசோன் டே, அந்த மாதிரியான ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கேட்பாங்க. அவார்ட்ஸ் கேட்பாங்க. சரஸ்வதி சம்மான், ஞானபீத் அவார்டு, இதெல்லாம் யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நோபல் ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரியான அவார்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. சம்மிட்ஸ் வந்து கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு, G7 எங்கே நடந்துச்சு, அதுக்கு யார் ஹெட்டாக இருந்தாங்க, எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சம்மிட்ஸில் கேட்பாங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ். ஸோ புதுசாக ஒரு எலெக்ஷன் கமிஷனரை இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல அவரோட போஸ்டிங் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி அவர் எந்த பதவியில் இருந்தார், அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் இப்போது எந்த இதோட புதுசாக எந்த கம்பெனிக்கோ இல்லை எந்த பப்ளிக் செக்டாருக்கோ அவர் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸில் 2 விதமான கொஷின் வரலாம். புதுசாக யார் அப்பாயிண்ட் ஆயிருக்கா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யார், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்போ எந்த இடத்துல அப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்க,
இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். இது வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ், டாட்டா இந்த மாதிரியான ப்ரைவேட் கம்பெனிஸ்லையும் இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ அதுவுமே உங்களுக்கு கொஷின் வரும். அடுத்தது ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஸோ குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் இந்தியா எத்தனாவது இடம், இந்த ரிப்போர்ட் படி இந்தியா என்ன இடத்துல இருக்குது, ஹாப்பி இண்டெக்ஸில். ஸோ இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ், அதோட ரேங்கிங்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேட்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இப்போ புதுசாக இப்போ ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க இல்லையா, PSLV C58ன்ற ராக்கெட்டில் ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து வேர்ல்டுலேயே செகண்டு இந்த மாதிரியான சேட்டலைட்டு இந்தியா தான் லான்ச் பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அது வந்து எக்ஸ்ரே ரிலேட்டடான சேட்டலைட்டுங்க. எக்ஸ்ரே யூஸ் பண்ணி அது ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு சேட்டலைட்டு. ஸோ இந்த மாதிரியான பெக்கூலியரான விஷயங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் உங்களுக்கு கேட்பாங்க. புதுசாக ஏதாவது ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு வந்து US நாடு கொடுத்துருக்காங்க, இல்லை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நாடு கொடுத்துருக்கு, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கு. அதோட இந்தியாவில் இருக்கிற ஒரு பயோ ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வந்து அதுக்கு MOU அக்ரிமெண்ட்டோ போட்டு அதை பார்ட்னராக எடுத்து அந்த விஷயங்களை பண்ண போகுது. அந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம். இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி தன்னோட சொத்துக்களை ஸ்டேக்ஸை வந்து விற்கிது, இல்லை வேறு ஒரு கம்பெனியிலேருந்து வாங்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஹிந்துவில் பிஸ்னஸ் பேஜ்லேருந்தும் எடுக்கலாம். இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, அதுலேருந்தும் உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் லைன் நியூஸ் பேப்பர், ஹிந்துவோட பிஸ்னஸ் லைன் இருக்குல்ல, அதையும் நீங்கள் பார்க்கலாம். பட் பிஸ்னஸ் லைன் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு படிக்கும்போது ரொம்ப வேகாக இருக்கும், நம்மளுக்கு எல்லாமே ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். பட் படிக்க அது பழகிருங்க. ஸோ அடுத்தது ஸ்போர்ட்ஸ் நியூஸில் மெயினாக டென்னிஸ் பற்றி நிறையா வருங்க. விம்பிள்டன் இந்த வாட்டி யார் இது பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் F1 ரேஸ் வந்து நிறையா வரும், இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும். கிரிக்கெட் வந்து அவ்வளோவா வந்ததில்லை. பட்டு கப்பு இருக்கு இல்லையா, டேவிஸ் கப்பு எதோடது, ஷா அஸ்லான் கப்பு வந்து எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆனது, அப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை கொடுத்து அவர் எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆன பர்சன், அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் வரும். அடுத்து டிஃபென்ஸ் எக்ஸசைஸ். இப்போ மியான்மரும் நம்மளும் சேர்த்து நேவியில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதே மாதிரி சிங்கப்பூரும் நம்மளும், அப்புறம் ஒரு ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ், 3 கண்ட்ரி சேர்ந்து இப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் ஆர்மி, நேவி இல்லை ஏர்ஃபோர்ஸ் 3லேயும் நடக்கும். மோஸ்ட்லி நேவியில் வந்து நடக்கும். ஸோ இந்த எக்ஸசைசஸ்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஆப்சுவரி, அதாவது இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸோட டெத்து. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஃபேமஸ் ஒரு சிங்கராக இருப்பாங்க, ஒரு கர்நாடிக் சிங்கராக இருப்பாங்க, இல்லை ஒரு நோபல் லாரேட்டாக இருப்பாங்க. இப்போ MS சுவாமிநாதன் சார் வந்து ரீசண்டாக வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவில் க்ரீன் ரெவல்யூஷன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து MS சுவாமிநாதன் சார் தான். ஸோ இவங்கள மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அது வந்து கொஷினாக வர வாய்ப்பு இருக்குது. அவங்களோட ரிசர்ச் சென்டர், அவங்க சம்மந்தமான கொஷின்ஸ், ரொம்ப டைரெக்டாக கொஷின்ஸ் வந்து வரதுக்கான சான்ஸ் கம்மி தான். பட் MS சுவாமிநாதன் ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அது வந்து சென்னையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம படிச்சுக்கணும். ஸோ அவரோட ஆர்பிட்யூரி அன்னைக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு தேவையான ரிலேட்டட் நியூஸும் கிடச்சிரும். ஸோ அடுத்தது RBI ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். இப்போ RBI வந்து ஒரு மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, இல்லை இந்த டிஜிட்டல் கரன்சியெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணுச்சு. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் டிஜிட்டல் கரன்சியாக இருந்தாலும் அது சென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் யூஸ் பண்ணி தான், ஆனால் கண்ட்ரோல் வந்து RBIட்ட இருக்கும். ஓகேங்களா? அப்போ பிளாக் செயின்னா என்ன, அப்போ கண்ட்ரோல் பிளாக் செயினில் மித்த டிஜிட்டல் கரன்சி பிட்காயின் இதிலெல்லாம் வந்து கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளை மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேர்ந்து படிச்சிங்கன்னா அவங்களும் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணாலே 70% ஆஃப் த கொஷின்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். இது போக நீங்கள் மேகசின்ஸோ இல்லை வேறு ஏதாவது நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து போட்டு பார்த்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாம் படிக்கணும்னு இல்லை, பேங்கிங் எக்கனாமி ரிலேட்டட், அப்புறம் இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் அந்த மேகசினில் படித்தா போதும். இது போக ஒரு சில ஸ்டாட்டிக் ஜிகேஸ், இந்த டேம் எங்கே இருக்குது, இந்த ஜூ எங்கே இருக்குது, இதெல்லாம் வரும். அதுக்காண்டி நீங்கள் இந்தியாவில் இருக்க எல்லா ஜூ, எல்லா டேம், எல்லா சான்ச்சுரிஸ்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நிறையா பேர் அப்படி தப்பாக கைட் பண்ணுறாங்க, நிறையா பேர் அப்படி படிக்கிறீங்க.
அந்த மாதிரி வேண்டாம். நியூஸில் எந்த பார்க் வந்து அதிகமாக பேச்சு வருது, இப்போது மத்திய பிரதேஷில் சீட்டா 18 சீட்டா கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ அந்த பார்க்கை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கலாம். ஸோ ஆஃப்ரிக்கன் சீட்டா 18 கொண்டு வந்து விட்டாங்க, அதில் நிறைய இறந்தும் போச்சு. ஸோ அதனால அந்த நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதை தவிர நீங்கள் இந்தியாவில் இருக்க எல்லா நேஷ்னல் பார்க்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் தெளிவாக இருந்து படிச்சிங்கன்னா கம்மியான விஷயத்தை படிக்கும்போது அதிகமாக உங்களுக்கு ரிவைஸ் பண்ண டைம் இருக்கும். ஸோ அதிலிருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும்போது கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ அதை நம்ம ஈஸியாக வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட்டுங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. இந்த ஆங்கிளில் படித்து பாருங்கள். ரிப்பீட்டட் ரிவிஷன், பீரியாடிக் ரிவிஷன் இருக்கணும். அதுதான் கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை அதிகமான மார்க்கில் கிளியர் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பரே மோர் தேன் இனஃப் தான். பட் அது போக கொஞ்சம் மேகசின்ஸு, வெப்சைட்ஸ் பார்த்துக்கோங்க. பட் யூடியூப் சேனல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி நிறையா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறாதீங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது பாருங்கள். எதை பார்த்தாலும் வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரிவிஷனும் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய பேர் வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் மறக்காமல் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் 9080155858 அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. Jan 17th 2024 நம்ம ஒரு புது பேட்ச் போடுறோம். 10 சீட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஆனால் அடிஷ்னலாக நிறைய பேர் வந்து நான் ஆல்ரெடி 2-3 அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துட்டேன், எனக்கு பாயிண்டில் மார்க் போயிடுச்சு, கொஞ்சம் கைடன்ஸ் கொடுங்க, நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்லாம் கேட்குறதுனால ஸோ January 17th வரைக்கும் ஓப்பனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் அதே ஸ்க்ரீனில் இருக்கிற 9080155858 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.